எவ்வளவு பேருக்குங்க தெரியும் இந்த பட்டர் பீன்ஸ் வந்து அவ்வளவு புரோட்டீன் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. கேலரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இன்னைக்கு இதுலதான் ஒரு பிரியாணி பண்ண போறோம். நல்லா சுவையா இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரா சூட் ஆகுங்க. நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுக்க போறேங்க. அதனால 2 டம்ளர் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்துட்டு நைட்டே ஊற வச்சிடணும். இது ஓவர் நைட் ஊறணுங்க. இது பாத்தீங்கன்னா ட்ரை பட்டர் பீன்ஸுங்க. ஆனா இதே நீங்க ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது, அது வந்து ஊற வைக்க தேவையில்லை. அடுத்த நாள் காலையில பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா பெருசா இருக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன மாதிரியே அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஊறணும். இது நீங்க ஊற வச்சுட்டு மத்த ப்ராசஸ் செய்யும் போது கரெக்டா இருக்குங்க. இது ஊறட்டும். இந்த பட்டர் பீன்ஸை தண்ணி வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்து இந்த பட்டர் பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரம் வெந்துரும். இது வந்து நம்ம வேக வைக்காம செஞ்சோம் அப்படின்னா கடுக்கடுன்னு இருக்குங்க. அரிசி வேகும் போது இதுவும் வெந்துரும் நீங்க நினைக்கலாம், ஆனா அது கடுக்கடுன்னு இருக்கும். வேக வச்சுதான் செய்யணும். இப்ப பிரியாணி தாளிக்கிறதுக்கு குட்டி குட்டி தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பூண்டு பல் 8, ஒரு துண்டு இஞ்சி 2-3 வெட்டி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த டைம்ல இந்த பட்டர் பீன்ஸும் வெந்துருச்சுங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊத்தினாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நல்லா குழஞ்சு வெந்திருக்குங்க. இந்த மாதிரி இருந்தாதான் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது இருக்கட்டும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு இன்னொரு குக்கர்ல முதல்ல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, முந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த முந்திரி நம்ம கடைசியில சேர்க்கும் போது கிறிஸ்பியாவே இருக்கும், அதனால அதை எடுத்து வச்சுட்டேன். இப்ப அதே நெய்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரியாணி எல்லாம் அன்னாசி முக்கு ஸ்டார் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கல. அப்படியே டைரக்டா பச்சை மிளகாயையும் பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினாவும் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு வதக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பதான் உங்களுக்கு பிரியாணி அந்த பச்சை வாசம் இல்லாம இருக்கும். இப்ப இதோட குக்கர்ல வேக வச்ச பட்டர் பீன்ஸ் அந்த தண்ணி இல்லாம அந்த பீன்ஸை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்திக்கிறேன். நீங்க ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணிய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுக்கலாம். அடுத்தது நான் சீரக சம்பா அரிசி ஊறின அரிசிய நல்லா கழுவிட்டு அதுவும் தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு நார்மல் சைஸ் டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். நீங்க எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம். அதே 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்க்கிறேன். நம்ம ஏற்கனவே பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். அப்ப இதுல 1 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். அதாவது மீடியம் சைஸ் டீஸ்பூனுங்க. இந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணி குக்கர்ல இருக்கு பாருங்க. நம்ம அரிசி அளந்து அதே டம்ளர்ல ஊத்தினா 3/4 டம்ளர் இருந்தது. அப்ப மொத்தமா அதோட சேர்த்து நான் 4 டம்ளர் தண்ணி உள்ள ஊத்திக்கிறேங்க. 1:2 ரேஷியோல. உங்களுக்கு நல்லா உதிரியா அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வேணும் அப்படின்னா நீங்க 3 டம்ளர் ஊத்திக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் வரும். அப்பதான் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்ப குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வரட்டும். ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறமா எப்பயும் நான் சொல்ற மாதிரி வெயிட் போட்டு அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணி கரெக்டா 10 நிமிஷம் டைமர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியது தாங்க. இது எனக்கு அடிப்பிடிக்கவெல்லாம் இல்லைங்க. லைட்டா அந்த மசாலா வந்து லைட்டா கீழே ஒட்டி இருக்கு பாருங்க, அந்த கலர் தான். அடிப்பிடிக்கல. நல்லா வந்திருக்குங்க. எனக்கு பிரியாணி டேஸ்டாவும் இருந்தது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் பச்சடி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்ல அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான்.